Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். வணக்கம். ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒரு 260 கிலோ தங்கம் வந்துட்டு பிடிபடுது. ஷபீர் அலின்னு ஒருத்தவர் வந்துட்டு பிடிபடுறாரு. அவர் வந்துட்டு பிருத்வின்னு ஒருத்தர் கை காட்டுறாரு. அவர் எங்கே யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு பிஜேபியை போய் சேருது. அங்கே அண்ணாமலையோட தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வளையத்திலேயோ இல்லை இப்படி ஒரு சிக்கலில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போது மாட்டியிருக்காரா? இல்லை, அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை இதில் இந்த தங்க கடத்தலில் எங்கே வர்றாருன்னா, ஷபீர் அலி. இந்த ஷபீர் அலி 70 லட்சம் ரூபா கொடுத்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஒரு கிஃப்ட்டு ஷாப், ஒரு பொம்மை கடை வாங்கி இப்பொழுது அதில் 7 பணியாளர்கள் ஏஜி பாஸ், இந்த 7 பாஸ் வைத்திருப்பவர்கள் விமான நிலைய வளாகத்துக்குள்ளே ஓடுபாதை வரை போகலாம் வரலாம். ஏன்னா இந்த கிஃப்ட் ஷாப் பொம்மை கடையில் உள்ளூரிலிருந்து வரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை பெற்ற அந்த பாஸ். இதில் அண்ணாமலையுடைய பங்கு எங்கே இருக்குன்னா, சிவில் ஏவியேஷன் அமைச்சர்கிட்ட இந்த கடை கிஃப்ட் ஷாப் எடுப்பதற்கு பிருத்திவியூ மூலம் அண்ணாமலை அவர்களுக்கு உதவி இருக்கிறார். கிட்டத்தட்ட 2023 தான் அவர் உள்ளே போயிருக்கார்ல சார் ஏர்போர்ட்டுக்குள்ள, அந்த ஷபீர் அலிங்கிறவர். ஆமாம். அப்போது இந்த கடை எதுக்கு எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், துபாயிலிருந்து வரக்கூடிய குருவிகள் நீங்கள் விமான நிலையத்தினுடைய கழிவறை, விமானத்தினுடைய கழிவறை, இந்த இடங்களில் இந்த பொருட்கள் கொண்டு வரப்படுகிற தங்கக்கட்டிகள் வைக்கப்பட்டு விடும். இதை துப்புரவு பணியாளர் மூலம் இந்த ஷபீர் அலியினுடைய சிப்பந்திகளுக்கு வந்து சேரும். இவர்கள் இதை மிக எளிதாக நீங்கள் எங்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு வரக்கூடிய பொருள்கள் அனைத்துமே சுங்க வரி செலுத்தியவைகள் தான். எங்கே, அந்த விமான நிலையத்தில் எங்கே அனுப்புகிறாங்களோ, டெல்லியிலையா பம்பாயிலையா, இப்படி அனுப்பப்படுகிற இடத்துல சுங்க வரி செலுத்திய ரசீதை காமிச்சா போதும், இந்தியாவுக்குள்ளே அந்த பொருள் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த பொருளுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன பொருள் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கே பரிசோதிச்சிருப்பாங்க? பம்பாயில் பரிசோதிச்சிருப்பாங்க, இல்லை டெல்லியில் பரிசோதிச்சிருப்பாங்க. மீண்டும் அதை பரிசோதிக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த கிஃப்ட் ஷாப் 70 லட்சம் ரூபாய் டெபாசிட், 75,000 ரூபா வாடகை. ஆனால் அந்த கடை எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இந்த தங்க கடத்தல் குருவிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கடையில் மொத்த வியாபாரமே கிஃப்ட் ஷாப்பில் 2,000 ரூபாய் இதான் வியாபாரமே. ஒரு நாளைக்கு 2,000 ரூபா தான், 30 நாளைக்கு 60,000 ரூபா தான் வியாபாரம். எப்படி 70 லட்சம் ரூபா கொடுத்து 70,000 ரூபா வாடகை கொடுத்து இந்த கடை எப்படி நடத்த முடியும்? ஒரு விஷயம். ரெண்டாவது, அங்கே கடை வாங்குவது என்பது மிக சாதாரணமான வேலை அல்ல. பல அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. பல பேர் இந்த கடையை கேட்டு விண்ணப்பித்து அந்த நிறைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் உடனடியாக கொடுப்பான். விமான நிலைய, அதாவது விமான நிறுவனங்களுக்கு ஸ்டால் கொடுப்பான். இதெல்லாம் உடனே எமர்ஜென்சியாக கொடுக்கக்கூடியது. இதை தாண்டி நீங்கள் ஏர்டெல் ஒரு ஷோரூம் போடணும், அந்த ஒரு ஸ்டால் கொடுப்பான். இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒதுக்கியது போக மீதமுள்ள இடங்கள் தான் ஒதுக்குவார்கள். ஆனால் நம்ம ஷபீர் அலி இது போன்ற எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் நடத்தலை. இது போன்ற எந்த பெரிய தொழிலதிபரும் இல்லை. ஒரு எந்த விதமான இன்கம் டேக்ஸும் கட்டலை. இவர் ஒரு எந்த விதமான தொழிற்சாலையும் நடத்தலை.
முதல்ல வந்து அங்கே விமான நிலையத்துக்குள்ளே ஒரு கார்ப்பரேட் பல கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு தான் ஸ்டால் ஒதுக்கப்படும். இதற்காக பிருத்திவியோ அண்ணாமலை 2 பேருமே தங்கள் செல்வாக்கை எங்கே பயன்படுத்தியிருக்காங்க? ஏவியேஷன் அமைச்சர்கிட்ட பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அண்ணாமலை மீதும் பிருத்திவி மீதும் உள்ள குற்றச்சாட்டு. இப்போது இந்த தங்க கடத்தல் எங்கே வெளியில் வருதுன்னா, துபாயிலிருந்து ஒரு பயணி, கொழும்பு போகிறாரு, கொழும்புலேருந்து சென்னை வரார். அவர் நேரடியாக வந்து தன்னுடைய லக்கேஜை நீங்கள் கஸ்டமர்ஸ்லேருந்து வெளியே வருவதற்கு முன்பு ரெஸ்ட் ரூமில் இருக்கிற தண்ணி தொட்டிகளை அதை போட்டு வைக்கிறார். இதை இவர்கள், அதாவது சபீர் அலியினுடைய சிப்பந்தி போய் எடுத்துகிட்டு வர்றார். தொடர்ச்சி அப்படி நடக்குது. இதை தொழில் போட்டியாளர் ஒருவர் தான் நீங்கள் அங்கே இருக்க சுங்கத்துறைக்கு இந்த தகவலை கொடுக்குறார். இந்த சுங்கத்துறைக்கு தகவல் கொடுப்பதற்கு முன்பு சுங்கத்துறை அதிகாரிகளுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் சென்னை நகர நீங்கள் நகைக்கடை தேவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3-5 டன் தேவைப்படுது. இந்த 5 டன் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, துபாயில் இருக்கிற ஓப்பன் மார்க்கெட் தான், சென்னை தான் மார்க்கெட். இவங்க ஒரு 30% இந்தியாவுக்கும் துபாய்க்குமான விலை வந்து உங்களுக்கு வித்தியாசம். ஒரு கிலோ 50 லட்ச ரூபானா நீங்கள் 15 லட்ச ரூபா குறைவாக 35 லட்ச ரூபா தான் துபாயில். அப்போது முழுக்க துபாய் மார்க்கெட்டிலிருந்து சென்னை வந்து சேருவதற்கு சென்னை சுங்கத்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த தங்கம் வெளியேறாது. சென்னை மார்க்கெட்டுக்கு தேவையான 3 to 5 டன் இந்த அதிகாரிகள் மூலம்தான். ஒன்றும் இல்லை, அந்த அதிகாரிகளுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், இவர்களுடைய சொத்து மதிப்பை எடுத்தாலே போதும், பல கோடி ரூபா அவர்களுக்கு எப்படி வந்தது? இந்த சுங்கத்துறை அதிகாரிகள் இந்த தங்க கடத்தலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ சபீர் அலி, பிருத்திவியு, அண்ணாமலை இவர்கள் ஆதரவு இல்லாமல் இந்த 137 கோடி ரூபாய் தங்கம், 266 கிலோ, இது ஒரு 10% தான். இது போன்று இந்த சபீர் அலியினுடைய கிஃப்ட் ஷாப் வழியாக 10 மடங்கு போயிருக்கு. 267 கிலோனா 2600 கிலோ போயிருக்கு. ஏன்னா 2023 இதுதான் நிரந்தரமாக தொழிலாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த தொழிலுக்கு பிருத்திவியோ பின்னணியில் இருந்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அவர் நண்பர் பிருத்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்காக வந்துட்டு இப்படி ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா 10,000 சதுரடி ஏர்போர்ட்டு, அந்த இடத்த வந்துட்டு லீஸுக்கோ இல்லை வாடகைக்கோ விட்டு சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு ஏஜென்சிக்கு பிருத்வியை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த கடத்தலுக்குள்ளே எப்படி லிங்க் ஆவார்? இல்லை, அவருக்கு தெரியாமல், அவரை வந்து பங்குதாரராக சேர்த்து கொள்ளாமல் இவ்வளவு பெரிய முதலீடும் இவ்வளோ பெரிய தொழிலும் செய்ய முடியாது. நீங்கள் கேரளாவில் சொப்பனா துபாய் எம்பசிக்கு வந்த பார்சல் தான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அதில் பல கோடி ரூபாய் முறையீடு நடந்திருக்கு. அதில் ஒரு தலைமைச் செயலாளரை தலையிட்டிருக்கார். அவர் மீது பதவி விலகி சொப்பனா சிறையிலிருந்து பினராயி விஜயன் வரைக்கும் இப்போ அந்த பெயர் அடிபட்டது. எப்போது அரசு அதிகாரிகளுக்கோ சுங்கத்துறை அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ தெரியாமல் இந்த வேலை நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. அண்ணாமலைக்கும் பிருத்திவிக்கும் தெரியாமல் இவ்வளவு பெரிய கோடி ரூபாய்க்கு பொறுமானம் உள்ள நீங்கள் தங்க கடத்தல் நடந்ததற்கான சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, தொழில் பண்ணவர் வந்துட்டு சபீர் அலி அப்படிங்கிறவர், அவர் வந்துட்டு அந்த கடையை வாடகைக்கு எடுத்திருக்காரு. கடையை வாடகை விடக்கூடிய அந்த பொறுப்பில் தான் பிருத்வின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவருடைய நண்பராக வந்துட்டு ஏதோ ஒரு நிலையில் வந்துட்டு யார் நம்ம அண்ணாமலை இருக்கார், அவர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டெண்டரை வந்துட்டு இவர் கொடுக்கறதுக்காக.
இப்படி மூணாம் பட்சத்தில் தான் வந்துட்டு அண்ணாமலை இருக்கும்போது தொழில் செஞ்சது ஒருத்தர், அண்ணாமலை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரும் போது இது அண்ணாமலை மேலே வேணுண்டே வைக்கக்கூடிய ஒரு பழி மாதிரியான ஒரு நிலையாக வந்துடாதான்? இல்லை, அண்ணாமலைக்கு தெரியாமல் இப்போ சபீர் அலி என்ன தொழில் பண்ண போகிறாரு? ஒரு கிஃப்ட் ஷாப். கிஃப்ட் ஷாப்புக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த தொழில் அந்த இடத்த எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கிஃப்ட் ஷாப்பு நீங்கள் ஏர்போர்ட்டில் கோடிக்கணக்கான வரைக்கும் வியாபாரம் ஆகாது. இது வைக்க வேண்டிய இடம் டி நகரில். அப்போது கிஃப்ட் ஷாப் என்ற பெயரில் இது ஒரு ஒரு பெரிய கடத்தல் மாஃபியா நடக்க போகிறதுங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும், பிரித்திவிக்கும் தெரியும். ஏன்னா அவர்கள் இன்னும் அரசியலே தெரியாதவர்களோ இல்லை விமான நிலையத்தில் என்ன நடக்கும்னு தெரியாதவர்களோ அல்ல. அவரே ஒரு சூப்பரண்டாக போலீஸாக இருந்தவர், எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடியவர். அப்போ ஏன் சபீர் அலிக்கு உதவுறார்? சபீர் அலியுடைய பின்னணி என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த தங்க வியாபாரம் முழுக்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு தான் இருக்குது. சென்னையினுடைய தேவைகளை செய்யக்கூடிய அத்தனை நெட்வொர்க் துபாயில் அந்த சமூகம்தான், சென்னையில் அந்த சமூகம்தான், குருவிகள் ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் தான். நான் எதுவும் குறிப்பிட்டதாக சொல்ல விரும்பலை. அப்போது ஒரு ஜாபர் சாதிக் நீங்கள் டெல்லியில் மெத்தட்டமைன் செய்கிறாரு, பெரிய செய்தி. திமுகக்குள்ள பிஜேபி கடுமையான விமர்சனம், புகார், திமுகவுடைய அரசியலையே ஆட்டியது. இதில் அமீரும் இதில் பிஜேபியை சார்ந்தவர்கள் அமீரையும் கூட பலிகடாக கொடுத்தாங்க. இவ்வளவு தூரம் இவர்கள் அமீரையும் சாதிக் அலியும் சொன்னவர்கள் சபீர் அலிக்கு உதவ வேண்டிய தேவை என்ன? சபீர் அலிக்கு பிருத்திவிக்கு என்ன தொடர்பு? இதுக்கு எதுக்கு அண்ணாமலை ஏவியேஷன் அமைச்சர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு? பிருத்திவியை தாண்டி அண்ணாமலையுடைய அதிகாரம் தான் அந்த கடை ஒதுக்குவதற்கு பயன்பட்டுருக்கு. அப்போ இந்த கடை எதுக்கு ஒதுக்கப்படுகிறது, இது என்ன வியாபாரம் நடக்க போகிறதுங்கிற தகவல் பூரா அண்ணாமலைக்கு முழுமையாக தெரியும். ஆனால் ஜாஃபர் சாதிக்குனுடைய விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப மூர்க்கமாக பிஜேபி வந்துட்டு டிஎம்கேவை சாடும்போது இந்த விஷயத்தில் வந்துட்டு அண்ணாமலை அவர்களே உள்ளே இருக்கார் அப்படின்னும் போது மற்ற பிஜேபி நிர்வாகிகளோ இல்லை பிஜேபியை சார்ந்த மற்ற தலைவர்களோ வந்துட்டு அவர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பேக் அடிங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல, அதையும் மீறி பண்ணியிருப்பாரா? இல்லை, அதாவது நீங்கள் கல்யாண சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கினார், கல்யாணகுமாரை கட்சியை விட்டு நீக்கிற பொழுது நீங்கள் கல்யாணகுமாரை கட்சியை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதிகாரம் அண்ணாமலை ஏன் கையில் எடுத்துக்கிறாருன்னா, மணல் மாஃபியாக்களிடம் பிஜேபி கையூட்டு பெறுகிறார்கள். மணல் மாஃபியாட்டினா நீங்கள் கோடிகளில் தான், லட்சங்கள்லாம் கிடையாது. இதை நீங்கள் கல்யாணகுமார் ட்விட்டரில் போடுறார். அடுத்து என்ன போடுறாரு? இவர்கள் கோல்டு மாஃபியாக்களிடமும் தொடர்பில் இருக்கிறாருங்கிறார். அப்போ செய்தி அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த கடை எதுக்கு எடுக்க போகிறாங்க, இந்த கடையில் என்ன நடக்க போகுது, 7 பேருக்கு எதுக்கு ஜி பாஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கல்யாணகுமார் தெரிஞ்சிருக்கு. அப்போ கல்யாணகுமார் இதை ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போடுறாருன்னா பிஜேபிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. இதில் இப்போது சபீர் அலி இல்லாமல் இன்னொரு கல்யாண சுந்தரம் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது சுந்தரமாக இருந்திருந்தால் இந்த வேலை செய்ய முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது. துபாயில் நீங்கள் கோல்டு ஓப்பன் மார்க்கெட், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய சுரங்கங்களில் மைன்ஸிலிருந்து வரக்கூடிய தங்கங்களெல்லாம் நீங்கள் 1/2 டன் 1 டன் 2 டன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சுபாஸ்கரனுடைய வியாபாரமே, லைக்கா சுபாஸ்கரனுடைய வியாபாரமே நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுடைய மைன்ஸிலிருந்து ஓப்பன் மார்க்கெட் துபாயில் தான் ஒரு கோல்டு வியாபாரமே, டன்னு கணக்காக. அப்போது துபாய் மார்க்கெட்டில் அதிகமாக செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தான் நீங்கள் விமான நிலையத்தில் இந்த தொழிலை செய்ய முடியும். 267 கிலோ
ஒரு சின்ன குழு. அப்போது இது போன்ற 10 மடங்கு வெளியே போயிருக்கு. 10 மடங்குனா 2500 கிலோவுக்கு மேலே வெளியே போயிருக்கு. ஒரு கிலோ 50 லட்சம் ரூபா. 2500 கிலோனா நீங்கள் 1250 கோடி. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை சபீர் அலியால் செய்ய முடியாது. சபீர் அலியாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த 7 ஏஜி பாஸ் வைத்திருக்கிற சாதாரண நபர்களால் செய்ய முடியாது. நீங்கள் 2500 கோடி ரூபாய்க்கு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா, நீங்கள் திருப்பூரில் என்ன நடக்கும்னா, பனியன் ஏற்றுமதி செய்தால் 24% இன்சென்டிவ் கொடுப்போம். இன்சென்டிவ் ட்ராபேக் அதாவது நீங்கள் 1 கோடி ரூபாய் பனியனை ஏற்றுமதி பண்ணி ஹார்பரில் நீங்கள் அந்த வேல்யூ பில்லை கொடுத்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு செக் அங்கேயே கொடுத்துருவோம். இதுதான் இந்த பனியன் ஏற்றுமதியில் உள்ள லாபம். இது எப்போ? ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி. எதுக்கு அந்த 20% கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, 24% கொடுக்குறான் இன்சென்டிவ் ட்ராபேக். பஞ்சிலிருந்து நூலாக்குறாங்கல்ல மில்லில், ஸ்பின்னிங் மில்லில் நூலாக்குறாங்கல்ல, அப்படி ஆக்கினால் 24% அதுக்கு வந்து எக்ஸஸ் டியூட்டி. எவ்வளவு? 24% எக்ஸஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி. பஞ்சு ஒரு குவிண்டால் 1000 ரூபா தான். ஆனால் நூல் ஒரு 100 கிலோ, நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தி அதனுடைய விலை 7500 ரூபா. அப்போது 1000 ரூபா குவிண்டால் பஞ்சில் நீங்கள் நூல் தயார் பண்ணால் அதுக்கு 24% நீங்கள் மத்திய அரசுக்கு வரி கட்டணும். இந்த இதில் நூலிலிருந்து பனியனை உற்பத்தி செய்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அந்நிய செலாவணி நமக்கு வருது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? அந்த 24% கழிச்சு உடனே என்ன பண்ணுவான்? ஹார்பரில் கொடுத்துருவான். இப்படி தான் இந்த ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக இன்சென்டிவ் ட்ராபேக். இதை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் திருப்பூரில் பழைய பனியன்கள், டேமேஜஸ் எல்லாமே, லேடிஸ் டாப்பு, ஷூ, சாக்ஸு, இது எல்லாமே நீங்கள் அந்த காலத்தில் லேடிஸ் டாப்பு 8 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கலாம் கிலோ. அந்த காலத்தில் ஒரு பீஸுடைய விலை அவ்வளோதான் வரும். இந்த ஷூ சாக்ஸு, பழைய ஷூ சாக்ஸு எனக்கு தெரிஞ்சு 3 ரூபாலேருந்து 4 ரூபா வரும் அந்த காலத்தில். நான் சொல்லி 25 வருஷ கதையை சொல்கிறேன். இதுக்கு $3 போடுவான். எதை? இந்த ஷூ சாக்ஸை. அந்த பனியனை லேடிஸ் டாப்புன்னு பெண்கள் இப்போ போடுகிற அந்த டாப்ஸ் ஒரு இப்போ வந்து அது 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இருக்குது. நான் சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு கிடைக்கும் செகண்ட்ஸில். துபாய்க்கு டியூட்டி ஃப்ரீ, எதை வேணால் ஏற்றி கொண்டு துபாயில் விற்கலாம். அப்போ என்ன பண்ணுவான்? இதை சுங்கத்துறை அதிகாரிகளை செட் பண்ணி 20 ஃபீட் கண்டெய்னரில் ஒரு 1 லட்சம் பீஸை உள்ளே அடக்குவான். 1 லட்சம் பீஸு இன்ட்டு $5, $5 லட்சம் பில்லை போட்டுருவோம். $5 லட்சம் போட்டால் நீங்கள் ஒரு டாலரு இப்போ வந்து 60 ரூபாயா? 85 ரூபா. நான் சொல்லுவது ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கிற காலத்தில் 1 லட்சம், நீங்கள் $5 லட்சம், 1 லட்சம் பீஸ் உள்ளே இருக்கும் 20 ஃபீட் கண்டெய்னரில். 40 ஃபீட் கண்டெய்னரில் வச்சுங்க. 20 ஃபீட் கண்டெய்னரில் 40,000 பீஸ் 60,000 பீஸாக இருக்கும். இதுக்கு ஏறக்குறைய ஒரு 20 ஃபீட் கண்டெய்னரில் ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரில் 1 லட்சம் பீஸ் அடக்கலாம். இப்படி அடக்கினால் $5 போடுவோம். அப்போ 1 லட்சம் பீஸுக்கு $5 லட்சம். $5 லட்சம் இன்ட்டு 50, நீங்கள் 2.5 கோடி ரூபாய். 2.5 கோடி ரூபா ட்ராபேக் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 24% அப்படின்னாலே என்னாச்சு? 25, 50 லட்ச ரூபா வந்துடும். அதிகாரிக்கு 25 லட்ச ரூபா தூக்கி வீசுங்க. 25 லட்ச ரூபா ஒரு எம்டி கண்டெய்னருக்கு. அதை கொண்டு போய் எங்கே? துபாயில் டியூட்டி ஃப்ரீ கொண்டு போய் ஸ்கிராப்னு தூக்கி இல்லை அங்கே கொடுத்தா அங்கேருந்து வியாபாரிகள் எங்கே எடுத்துகிட்டு போயிடுவான்? சவுத் ஆப்பிரிக்காவில் ஏழை நாடுகள் அங்கே கொண்டு கொடுத்துருவோம். ஒரு கண்டெய்னருக்கு 25 லட்ச ரூபா கிடைக்கும். இப்படி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ யார் பேரில் பண்ணுவான்னா, ஆட்டோ ஓட்டுறவன், காரு டிரைவர், இவங்க பேரில் தான் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு
இங்கிருந்து போகிற இத்தனை கோடி ரூபா பொருளுக்கு வந்து திருப்பி வந்ததாக ரெமிட்டன்ஸ் காமிக்கணும். ஆமாம், எவ்வளோ அந்நிய செலாவணியை வந்துட்டு கொண்டு வந்தோன்றதுக்கு அது திருப்பி காமிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், கார் டிரைவரு, ஆட்டோக்காரன், எனக்கு அதெல்லாம் நிறைய ஆவணங்கள் வச்சுருந்தேன். எனக்கு இந்த டிஆர்ஐ அதிகாரிகள்லாம் என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாங்க, சார் ஏதாவது எவிடன்ஸ் வந்து என்கிட்டயே கொடுங்கன்னு. அப்போது அவன் ஒரு 5-6 கண்டெய்னர் பண்ணிடுவான். ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா ட்ராபேக் வாங்கிடுவான். வாங்கிட்டு அந்த அட்ரஸையும் க்ளோஸ் பண்ணிடுவான், அந்த ஜிஎஸ்டியும் க்ளோஸ் பண்ணிடுவான், எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவான். அவனுக்கு ஒரு 20,000-50,000 கொடுத்து ஊருக்கு ராஜஸ்தானுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். பூரா மார்வாடி பயலுக்கு பூரா இதான் பண்ணானுங்க. நான் நிறைய டிஆர்ஐக்கெலாம் பிடிச்செல்லாம் கொடுத்தேன் நிறையா. இதுதான். அப்போ இதே போல தான் துபாயில் வந்து கோல்டு மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட், இதை வச்சு ஒரு பெரிய அளவில் ஏர்போர்ட்டில் இந்த கடை இருந்தால் தான், ஒரு 6 ஜிபாஸ் இருந்தால் தான் இந்த தொழில் செய்ய முடியும் என்பதற்காக இந்த குழு இந்த நெட்வொர்க் பண்ணியிருக்கு. இதை இப்போ விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு தடுமாட்டத்தில் இருக்குது. எது? டிஆர்ஐ, டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். இப்போது அண்ணாமலையை எவ்வளோ நாளைக்கு காப்பாற்ற முடியும், பிருத்திவியை எவ்வளோ நாளைக்கு காப்பாற்ற முடியும்? 2 பேரையும் இப்போ பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டாவுடைய இடம் காலியாக இருக்குது. நட்டாவுடைய இடம் காலியாக இருக்குது. இதை மோடி நிரப்புறாரா இல்லை ஆர்எஸ்எஸ் நிரப்ப போகுதா? இவர் ஒரு வேட்பாளரை சொல்கிறார், அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஒரு வேட்பாளரை சொல்கிறார், மோடி ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்குமான கோல்டு வார் நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்து அந்த நட்டாவுடைய இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்களை நியமித்தால் ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிடும். அண்ணாமலை, அமித்ஷா, மோடி உட்பட அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சறுக்கல் இருக்குது, ஆபத்து இருக்குது. அப்படி ஆபத்து வருகிறதை அறிந்து கொண்ட அண்ணாமலை தான் லண்டனுக்கு கிளம்புறார். அப்போ இங்கே ஒரு சிக்கல் வந்துருச்சு. இப்போ எப்படி விஜய் மல்லையா இங்கேருந்து வெளியேறணும்? அப்போ இப்போ இதே போல் பல பிரச்சனை இருக்குது அவருக்கு. இதை தெரிந்து கொண்டு தான் ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியலை கற்றுக்கொள்வதற்கு நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறேங்கிறார். 40 வயசு மாணவன். இவரை நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிங்கன்னா இவர் அரசியல் சொல்லிக் கொடுப்பதில், ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பதில் இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் ஆயிடுவார். அவ்வளவு அரசியல் தெரியும் இவருக்கு. இவர் இனி படிக்க வேண்டியதே இல்லை, இவர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக நிறையா இருக்குது. நீங்கள் கிஏபி விஸ்வநாதன் தான் ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, 60 வயதுகளில் நான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து அறிவு வந்து சேருவதற்கு எனக்கு 60 வயசாச்சு. ஆனால் நான் பட்ட கஷ்டங்களை அனுபவித்த அனுபவங்களை என்னுடைய 60 வயதில் நான் கற்றுக்கொண்டதை 6 நாளில் ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கியப்பையுடைய வசனம். நான் இப்போ அண்ணாமலைக்கு சொல்கிறது என்னன்னா, அண்ணாமலை 3 வருஷம் தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்ட அரசியலை கருணாநிதி 50 வருஷம் கற்றுக்கிட்டார். எவ்வளவு? 50 வருஷம். ஜெயலலிதா 85 அரசியலுக்கு வந்தது. அந்த அம்மா இறக்கும்போது 2015 30 வருஷம் அந்த அம்மா கற்றுக்குச்சு. யார்? ஜெயலலிதா. அதே போல் திருமாவளவனுக்கு 4 நூற்றாண்டு ஆச்சு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் தலைவர்களுக்கெல்லாம் குறைஞ்சது 30-35 ஆண்டு ஆச்சு. இவங்களுக்கு எல்லாமே இவ்வளோ காலம் ஆகும்போது அண்ணாமலை அவர்கள் 3 வருஷம் கற்றுக்கிட்டாரு. அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பாருங்க. அண்ணாமலை எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டாரு? 3 வருஷம் கற்றுக்கிட்டாரு. அதிமுக முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நீங்கள் அண்ணாமலை காட்டில் அடைமலை. ஜியோ பாலிட்டிக்ஸ் இல்லை. ஜியோ பாலிட்டிக்ஸை யாருக்கு கிளாஸ் எடுப்பார்? ஜோ பிடனுக்கு கிளாஸ் எடுப்பார் அண்ணாமலை. ஜோ பிடனுக்கு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் எப்படியா பண்ணணும், சிஐஏ எப்படி பல பிரதமர்களை பல ஜனாதிபதிகளை சீட்டுக்கட்டை உரிமை போட்டு இன்னொரு சீட்டுக்கட்டை எடுக்கிறத நேரத்தில் ஜனாதிபதிகள் பிரதமரை மாற்றிடுவான். யார்? சிஐஏ.
இதே இந்த சிஐஏக்கு டைரக்டராக போக வேண்டியவர் தான் அண்ணாமலை. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் சீட்டை உருவிட்டு ஒரு சீட்டை எடுக்கிறதுக்குள்ள அமெரிக்கா நினைச்சா ஜனாதிபதிகளை மாற்ற முடியும், பிரதமர்களை மாற்ற முடியும், அந்தந்த நாடுகளில் ஒரு பெரிய பூகம்பத்தையை உருவாக்க முடியும். இது யார் செய்வா? சிஐஏ டைரக்டர் பண்ணுவான். இந்த சிஐஏ டைரக்டர் வேலையை நீங்கள் அவரை எந்திரிக்க சொல்லிட்டு அண்ணாமலையிட்ட கொடுத்தீங்கன்னா கச்சிதமாக செய்வார். அண்ணாமலை வந்துட்டு இப்போ லண்டனுக்கு போகிறதுங்கிறது வந்துட்டு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. நம்ம தப்பி ஓடுறாரு, தப்பி ஓடுகிறார். ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிருச்சுன்னா எங்கே? நட்டாவுக்கு பதிலாக நட்டா இப்போ அமைச்சராயிட்டார். ஆர்எஸ்எஸ் ஒரு வேட்பாளரை சொல்லுது, மோடி ஒரு வேட்பாளரை சொல்கிறார். கோல்டு வார் நடந்துட்டுருக்கு. இந்த கோல்டு வாரில் ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக இறுதியாக ஆர்எஸ்எஸ் தான் ஜெயிக்கும். பல மோடிகளை ஆர்எஸ்எஸ் உருவாக்கியிருக்கு, பல நட்டாக்களை உருவாக்கியிருக்கு. பல காங்கிரஸ் கட்சி பிரதமர் நரசிம்மராவ் ஆர்எஸ்எஸ் தான் உருவாக்கிச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த நரசிம்மராவை ஆர்எஸ்எஸ் தான் உருவாச்சு. சொன்னால் நம்புவீங்களா? ராஜீவ் மரணத்திற்கு பிறகு ராஜீவ் பொண்டாட்டி நீங்கள் சோனியா காந்தி அரசியலில் நீங்கள் தூக்கி எறியப்பட்டார். அப்போது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூடிய நரசிம்மராவ் தேர்ந்தெடுத்தது. நரசிம்மராவ் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போய் ஓங்கோலில் ஓய்வுக்கு போயிட்டார். ஓங்கோலில் முன்னாள் ரிஜிஸ்டார் அவர். கள்ள டாக்குமெண்ட் அடித்து நம்ம ஊரில் டபுள் டாக்குமெண்ட் அடித்து கரையம் பண்ணுறாங்கல்ல, அந்த வேலையை அங்கே இருந்தவர் போய் ஓங்கோல் செட்டில் ஆகிட்டார். ஆனால் ஒரு ஆச்சாரமான ஆன்மீகத்தை கட்டி காக்கக்கூடிய காங்கிரஸில் யாராக இருக்கான்னு தேடினா ஒரே ஆள் கிடைச்சாலும் நரசிம்ம ராவ் தான். ஆனால் ஒரு பல ஆயிரம் கோடிகள் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு பரிமாற்றப்பட்டதா கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அதை தான் எடுத்துகிட்டு அவர் லண்டன் போகிறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. எடுத்துகிட்டுலாம் போலங்க, அதெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. நீங்கள் மூட்டையில் எடுத்துகிட்டு போவாங்க, பஸ்ஸில் லக்கேஜ் தூக்கி போட்டால் போவாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தால் 1 லட்சம் கோடி வச்சிருக்க முடியாதுல்ல. இப்போ இவருக்கிட்ட எவ்வளோ இருக்குது? இவருக்கு எவ்வளோ இருக்குது? குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கோடி தேறி இருக்கு. எவ்வளவு? 5000 கோடி. நீங்கள் திருத்துறைப்பூண்டியில் லேகியை விற்றுட்டு இருந்த தினகரனை லண்டனில் ஹோட்டல் வாங்கினார் தெரியுமில்ல? லண்டனில் 1000 கோடி ரூபாய்க்கு 1000 கோடி ரூபாய்க்கு 1000 கோடினா நீங்கள் எவ்வளவு? 100 கோடி பவுண்ட்ஸ் ஹோட்டல் வாங்கினார். ஓட்டர் வழக்கு நடந்ததா? ஜெயலலிதாவுடைய டான்சி வழக்கம் லண்டன் ஓட்டர் வழக்கம் ஒன்றா சேர்ந்து நடத்தினார் நம்ம வக்கீல் ஜோதி. ஜெயலலிதா உள்ளே போனானே வெளியே போனானே என்ன கழிச்சு விடியா? நீங்கள் 2 ஒன்றா சேர்ந்து நடத்தி தான் ஜெயலலிதா ஜெயிலுக்கே போயிருக்காது. ஏன்னா லண்டனில் போய் எந்த ஆவணங்களையும் வாங்க முடியாது, பிரிட்டிஷ்காரன் கொடுக்கவே மாட்டான். ஆனால் எனக்கு முதல்ல ஏன் வழக்க என்ன கழட்டி விடு. ஜெயலலிதா பேரை வச்சு சம்பாதிச்சது டிடிவி சசிகலா கும்பல் யாரை மாட்டி விட்டு போச்சு? அதே நிலைமை. அப்போது சாதாரண நீங்கள் குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத தினகரன் குடும்பமே லண்டனில் ஹோட்டல் வாங்கும்போது 1000 கோடி ரூபாய் ஹவாலாவில் கொண்டு போகும்போது தினகரன் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக சூர்யாவை நான் சேர்த்து விடுறேன், நீ அங்கே போய் இருன்னு சொல்கிறார். அப்போ அண்ணாமலையுடைய கட்டுப்பாட்டில் தினகர கட்சியே இருக்குது, சூர்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்போது திருத்துறைப்பூண்டி லேகியமே 1000 கோடியை கொண்டு போய் லண்டனில் சேர்த்தும் போது சிமாகாவுடைய என்னவாக இருந்தவர், எஸ்பியாக இருந்தவர், இப்போ அவர் இப்போ பிஎல் சந்தோஷ்டே கான்டாக்ட் இல்லை, அண்ணாமலை அமித்ஷாட்டே இல்லை, நேரடியாக மோடி அந்த அளவு தன்னை வளர்த்திட்டார். தமிழ்நாட்டின் மோடி தான் அண்ணாமலை. நீங்கள் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் கருத்து வார் கோல்டு வார் வந்த பிறகு தொலைச்சி அண்ணாமலையோட பேர் ஏதாவது பிரச்சனை பண்ணினா யார் சொன்னா? அமித்ஷா சொன்னா. உலகமே பார்த்து தொலைச்சிட உன்னைய யார்? ஆமாம், அண்ணாமலை எப்போ கட்சியில் சேர்ந்தார்? தமிழிசை எப்போ கட்சியில் சேர்ந்தது? தமிழிசை அப்பா எப்போ கட்சியில் சேர்ந்தார்? குமரி ஆனந்தன். குமரி ஆனந்த் சித்தப்பா வசந்த் எப்போ கட்சியில் சேர்ந்தார்? அப்போது அண்ணாமலை மீது சூர்யா சிவா சொல்கிற கணக்கு 40 தொகுதிக்கும் பிஜேபி
தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. யாருக்குமே கொடுக்கல. அப்போ எங்கே இருக்குது 1000 கோடி ரூபாய் எங்கே? 500 கோடி ரூபா கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள்ட்ட தேர்தலுக்கு வசூல் பண்ணியிருக்காரு. என் மண் என் மக்கள் இதுக்கு வசூல். இப்படி கணக்கு பார்த்தா 5000 கோடி ரூபாய் எங்கே பதுக்கப்பட்டு விட்டது? நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா பட்டியலில் அண்ணாமலை கவுண்டரும் சேர்ந்துட்டார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.